சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். தமிழ் செல்வி எல்லார் முன்னாடியும் மாப்பிள்ளைய பற்றின உண்மையை சொல்லி கண்மணியோட வாழ்க்கையை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இங்கே ராஜாங்கம் என் பொண்ணு கண்மணிக்கும் ஈஸ்வரி பார்த்த மாப்பிள்ளைக்கும் கல்யாண ஏற்பாடை உடனே செய்யணும் அப்படின்னு ரொம்ப பிடிவாதமாக அடம்பிடிக்கிறாரு. அந்த சமயம் அங்கே வந்த தமிழ்செல்வி எல்லார் முன்னாடியும் மாப்பிள்ளையோட லட்சணம் என்னன்னு சொல்ல ஆரம்பிக்க எல்லாரும் பேரதிர்ச்சியோட பார்க்குறாங்க. உடனே ஈஸ்வரி, போதும் போதும், நான் பார்த்த மாப்பிள்ளையை பற்றி பேச உனக்கு என்ன தகுதி இருக்குது? இங்கே கண்மணி எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் பரவாயில்லன்னு இங்கே மாப்பிள்ளை கண்மணியை ஏற்றுக்கிறேன்னு சொன்னதே பெருசு தானே. அப்படி நல்ல மனசுள்ள மாப்பிள்ளைய வேண்டான்னு நாங்கள் எப்படி சொல்லுவோம்? நீ முதல்ல இங்கேருந்து கிளம்புனா அதுவே போதும் அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க. அப்போ சாவித்திரி நினைக்கிறாங்க, என்ன ஈஸ்வரி பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தா இங்கே நம்ம பார்த்த மாப்பிள்ளைக்கு கண்மணியை கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது போல். அதனால் இப்போதைக்கு நம்ம தமிழ்செல்விக்கு சப்போர்ட் பண்ணணும், வேற வழி இல்லை அப்படின்னு நினச்ச சாவித்திரி உடனே ராஜாங்கத்துக்கிட்ட சொல்கிறாங்க, அண்ணே நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுண்ணே. இப்போ தான் உன் மருமக தாமரை ஃபோன் பண்ணா. இங்கே மாப்பிள்ளையை பற்றின உண்மையை கண்டுபிடிச்சிட்டு ஆதாரத்தோடு கிளம்பி வந்துட்டுருக்காங்களாம். அது வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு இங்கே தாமரை கருப்பு 2 பேருமே ஃபோன் பண்ணி சொன்னாங்கன்னு. தமிழ்செல்வி அப்படி என்னதான் உண்மையை சொல்கிறான்னு நாம் கேட்போம். அதுக்கப்புறம் இந்த கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமான்னு நீயே முடிவெடுனே அப்படின்னு ராஜாங்கத்துக்கிட்ட சாவித்திரி சொல்கிறாங்க. உடனே ராஜாங்கம், ஆமாம், என்னதான் அப்படி உண்மையை சொல்ல வர? மாப்பிள்ளை குடும்பத்தை அவமானப்படுத்தலான்னு நினைக்கிறியா தமிழ்செல்வி? அதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு சொல்ல உடனே இங்கே சேது சொல்கிறாரு, அப்பா யார் பேச்சும் கேட்க வேண்டாம். ஆனால் நம்ம கண்மணிக்கு இந்த கல்யாணம் வேண்டான்னு நினைக்கிறானா? இந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி வச்சு நாம் ஏன்பா கண்மணியை கஷ்டப்படுத்தணும்? கண்மணி மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி ஆறுமுகத்தை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அப்போ தானப்பா கண்மணி சந்தோஷமாக இருப்பான்னு சொல்ல, போதும் சேது, நீயும் இப்படி தான் தமிழ்செல்வி ஆசைப்பட்ட. உன் விருப்பத்துக்கு நானும் கல்யாணத்தையும் செஞ்சு வச்சேன். நீயும் தமிழ்செல்வியும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நினச்சிட்டு இருந்தப்ப தமிழ்செல்வி சொன்ன பொய்யால் நீங்கள் 2 பேரும் பிரியணும்னு முடிவெடுத்தீங்கல்ல. நீ தமிழ்செல்வியை விரும்பி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட. ஆனால் உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருந்தது இல்லையே. அதே மாதிரி இப்போ தப்பாக முடிவெடுத்த கண்மணி அவள் வாழ்க்கையை அமைச்சுக்கணும்னு நினச்சாலும் அப்புறம் ஆறுமுகத்து கூட சேர்ந்து இந்த வாழ்க்கை வேண்டான்னு முடிவெடுத்துட்டானா அதை பார்த்துட்டு என்னால் அமைதியாக இருக்க முடியாது. அதுக்கு தான் இங்கே நம்ம பார்த்த மாப்பிள்ளையவே கண்மணி கல்யாணம் பண்ணிக்கிட்டுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் யார் என்ன சொன்னாலும் எதையும் கேட்க நான் தயாராக இல்லை அப்படின்னு சேது சொன்னதுக்கும் இப்படி ராஜாங்கம் பதில் சொல்ல உடனே தமிழ்செல்வி சொல்கிறாங்க, இல்லை மாமா, இந்த மாப்பிள்ளை ஒன்றும் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப நல்லவர்லாம் இல்லை. நம்ம ஆறுமுகத்தை நீங்கள் கண்மணிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா பணத்துக்காகவோ சொத்துக்காகவோ அந்த ஆறுமுகம் ஆசைப்படாமல் நம்ம வீட்டு பொண்ணு கண்மணியை ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு. ஆனால் இப்போ ஈஸ்வரி பார்த்த மாப்பிள்ளை அப்படி இல்லை. அவர் பெரிய பிஸ்னஸ் செய்கிறாரு. ஆனால் இந்த மண்டபத்தில் நடந்த ஒவ்வொரு பிரச்சனையவும் அவர் ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிட்டு கண்மணி செஞ்ச தப்பை கூட பெருசாக எடுத்துக்காம அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லாரும் இப்போ சந்தோஷமாக கண்மணியை ஏற்றுக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் இங்கே நம்ம சொத்து பணம் இதன் மேலே உள்ள ஆசையில் தானே தவிர்த்து கண்மணியை அவங்க சந்தோஷமாக பார்த்துப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கும் இல்லை. அவங்கள பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். இந்த மாப்பிள்ளை நல்லவர் இல்லை. எத்தனை பேர் வாழ்க்கையில் பிரச்சனை செஞ்சு எத்தனை பேரை இவர் ஏமாத்திருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, என்ன உனக்கு மட்டும் எல்லாம் தெரியுமா என்ன? என் அண்ணன் குடும்பத்தை பற்றி இவ்வளோ திமிரா ஏன் முன்னாடியே பேசிகிட்டு இருக்க? வர்ற கோவத்தில் பலார்னு உன்னை வெளுத்து வாங்கிடுவேன் தமிழ்செல்வி. இதுக்கு மேலே இங்கே இருந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு நினச்ச அவ்வளவுதான். என்ன செய்து எல்லாம் சேர்ந்து திட்டம் போட்டு பேசுகிற மாதிரி இருக்குது. நீ என்னடானா ஆறுமுகத்துக்கும் கண்மணிக்கும் சப்போர்ட் பண்ணி 2 பேத்துக்கும் கல்யாணம் செஞ்சு வைங்கன்னு சொல்லிட்டு இருக்க. தமிழ்செல்வி என்னடானா நான் பார்த்த மாப்பிள்ளை நல்லவரே இல்லைன்னு என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கா. என்ன நினைக்கிறீங்க நீங்கள் 2 பேரும்? இவ்வளோ பேசுகிறிய தமிழ்செல்வி, உன்கிட்ட இந்த மாப்பிள்ளையை பற்றின ஏதாவது ஆதாரம் இருக்கா? ஏன் நான் பார்த்த மாப்பிள்ளை நல்லவரே இல்லைன்னு இம்பிட்டு பேச்சு பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்க உடனே தமிழ்செல்வி சொல்கிறாங்க, ஆதாரம் தானே, என்கிட்ட நிறைய ஆதாரம் இருக்குது. அதெல்லாம் காமிச்சா இவ்வளோ பேச மாட்டீங்க ஈஸ்வரி. உங்ககிட்ட பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லவே இல்லை. கண்மணியோட வாழ்க்கையில் நல்லது செய்யணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் கண்மணியோட வாழ்க்கைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு பணம் தான் முக்கியம். அதனால் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதனால தான் தெளிவாக மாப்பிள்ளையை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த மாப்பிள்ளை நல்லவரே இல்லைன்னு சொல்கிறேன் அப்படின்னு தமிழ்செல்வி சொல்கிறாங்க. அதுக்கு உடனே மாப்பிள்ளையோட அம்மாவும், என்னம்மா நீ சேதுக்கு மனைவியா ஒன்று சேர்ந்து வாழ்ந்துட்டா இருக்க? இல்லையே, நீ எல்லாம் பேசுறதுக்கு முதல்ல என்னம்மா தகுதி இருக்குது? என் பையனை பற்றி தப்பாக பேசாத. என் பையன் எம்பிட்டு பெரிய பிஸ்னஸ் செய்கிறான், எத்தனை பேருக்கு வேலை கொடுத்துருக்கான், எவ்வளோ நல்லது செய்கிறான்னு உனக்கு தெரியுமா?
என் பையனை பற்றி என்ன பேச்சுமா பேசிகிட்டு இருக்க? என்னதான் இருந்தாலும் சம்மந்திக்கு ஒரு பிரச்சனைனா அவர் அவமானப்பட்டு நின்றக்கூடாதேன்னு தான் உங்கள் வீட்டு பொண்ணு தப்பு செஞ்சது தெரிஞ்சிருந்தும் என் பையன் இந்த கண்மணியை கல்யாணம் பண்ணிப்பான்னு நாங்களே சரின்னு சொன்னாலும் நீ என்னவோ கண்மணி வாழ்க்கைக்கு பெருசாக நல்லது செய்கிற மாதிரி தெரியலையே. நாங்கள் பணத்துக்காகவும் நீங்கள் கொடுக்க போகிற இந்த சொத்துக்காகவும் ஒன்றும் ஆசைப்படவே இல்லைம்மா. எங்களுக்கு எதுவுமே வேண்டாம். நாங்களும் ஓரளவு வசதியாக தான் இருக்கோம். என் பையனும் என் வீட்டுக்காரரும் நல்லாவே சம்பாதிக்கிறாங்க, பெரிய பிஸ்னஸ் செய்கிறாங்க. இதை விட எங்களுக்கு வேற என்ன வேணும்? யார் சொல்லியும் நாங்கள் இப்படி ஒரு முடிவெடுக்கல. ராஜாங்க ஐயா மேலே எங்களுக்கு இருந்த மரியாதை. அவர் பொண்ணு இப்படி ஒரு தப்பான வேலை செஞ்சாலும் அதை மன்னிச்சு கண்மணியை எங்கள் வீட்டுக்கு மருமகளாக கூட்டிகிட்டு போகணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் நீ கண்மணிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையவே கூடாதுன்னு நினச்சி தான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட உனக்கு வேற வழி தெரியாமல் என் பையன் நந்தகுமாரை பற்றி அவன் செய்யாதது செஞ்சதுன்னு எல்லாத்தையும் பற்றி தேவையில்லாமல் பேசிகிட்ருக்க. நீ ஆதாரத்தை காமிச்சாலும் நாங்கள் அதை நம்ப தயாராகவே இல்லை. ஏன்னா பிஸ்னஸ் செய்கிற என் பையனை பற்றி எல்லாரும் என்னென்னவோ பேசுவாங்க. அதெல்லாம் நாங்கள் கேட்டுட்டு இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி இங்கே மாப்பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணி மாப்பிள்ளையோட அம்மா பேசுகிறாங்க. உடனே மாப்பிள்ளையோட அப்பாவும் அதானே என் பையனை எவ்வளோ கஷ்டப்பட்டு நல்லா படிக்க வச்சு பெரிய பிஸ்னஸ் செய்கிற ஒரு ஆள் ஆக்கியிருக்கேன். நீ என்னம்மா இத்தனை பேர் முன்னாடி என் குடும்பத்தை அவமானப்படுத்திட்டு இருக்க? போதும் போதும், இப்போதான் புரியுது இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு தான் நீ இப்படி பேசிட்டு இருக்க. ராஜாங்க ஐயா, தப்பாக நினைக்காதீங்க. நீங்கள் பெரிய குடும்பத்தில் உள்ளவங்க. இருந்தாலும் உங்கள் மருமக எங்களை அவமானப்படுத்தணும்னு நினச்சா நாங்கள் எப்படி பொறுமையாக இருக்க முடியும்? என் பையனுக்கு இதை விட ஒரு நல்ல வரன் கிடைக்காதுன்னு நினைக்கிறீங்களா? எங்கள் சொந்தத்திலேயே நிறைய பேர் எங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு வந்தாங்க. ஆனால் நாங்கள் ஈஸ்வரி பேச்சை கேட்டு உங்கள் வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வந்தோம். ஏன்னா என் பையன் உங்கள் பொண்ணை விரும்பிட்டானேன்ற ஒரே காரணத்துக்காக தான். ஆனால் உங்கள் வீட்டு மருமக தமிழ்செல்வி எங்கள் குடும்பத்தை புரிஞ்சுக்காம சொத்துக்காகவும் பணத்துக்காகவும் தான் இந்த கல்யாணத்தை என் பையனுக்கு நான் செஞ்சு வைக்கிறேன்னு சொல்லி என்னென்னமோ பேசுகிறத என்னால் ஏற்றுக்க முடியாது. உங்கள் பொண்ணுக்கு பேசாமல் அந்த ஆறுமுகத்தையே கல்யாணம் பண்ணி வைங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்காக என் பையனை பற்றி தப்பாக பேசுகிற இந்த தமிழ்செல்வியை நான் சும்மா விட மாட்டேன். என் சொந்தக்காரங்களும் இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க முன்னாடி நான் எதுக்கு அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கணும் அப்படின்னு மாப்பிள்ளையோட அப்பா ரொம்ப கோபமாக பேச இங்கே மெதுவாக நந்தகுமார்கிட்ட அவங்க அம்மா சொல்கிறாங்க, நாம் எப்படியாவது கண்மணியை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், சொத்து பணம் எல்லாமே நமக்கு வரணும்னு நினைக்கிறது இந்த தமிழ்செல்விக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் இந்த கல்யாணம் நடக்காது, நாங்கள் கிளம்புறோன்னு சொன்னாதான் ராஜாங்கம் தமிழ்செல்வியை இங்கேருந்து அனுப்பிட்டு தன்னுடைய பொண்ணு கண்மணிக்கும் உனக்கும் சந்தோஷமாக கல்யாணத்தை செஞ்சு வைப்பார். நாம் எதிர்பார்த்ததை விடவும் நிறையா பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும். நாம் நினச்சது இந்த மண்டபத்தில் நடக்கணுமே தவிர்த்து இந்த தமிழ்செல்வியை இங்கேருந்து முதல்ல அனுப்புனாதான் இந்த கல்யாணமே நடக்கும் அப்படின்னு மெதுவாக பேச உடனே மாப்பிள்ளை சொல்கிறாரு. தமிழ்செல்வி எல்லாரும் முன்னாடியும் மாப்பிள்ளையை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது மாப்பிள்ளை பேச ஆரம்பிக்கிறாரு. போதுங்க, இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. கண்மணிக்கும் ஆறுமுகத்துக்கும் கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் கண்மணியை யாருக்கு வேணாலும் கல்யாணம் பண்ணி வைங்க. ஆனால் என்னை பற்றி தப்பாக பேசாதீங்க. ஏன் சொந்தக்காரங்க முன்னாடி என் குடும்பத்தை அவமானப்படுத்தாதீங்க. போதும், இதுக்கு மேலே நான் பொறுமையாக இருக்க முடியாது. கண்மணி மேலே உண்மையாகவே நான் பாசமும் அன்பும் வைக்க போய் தான் இவ்வளோ பிரச்சனை வந்தாலும் கண்மணியை நானே கல்யாணம் பண்ணிக்கணும், உங்கள் குடும்பத்தை அவமானப்படுத்தக்கூடாதுன்னு நினச்சி நல்ல மனசோட இந்த கல்யாணம் நடக்கணும்னு நான் பேசினேன். என்னையே தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு தமிழ்செல்வி இவ்வளோ பேசினதுக்கப்புறமா நான் உங்கள் வீட்டு மருமகனாக இருக்கிறத விட என் அம்மா அப்பாவுக்கு நல்ல ஒரு பையனாக இருக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு. நாங்கள் கிளம்புறோம். இனி உங்கள் குடும்பத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும் அதில் நாங்கள் தலையிட விரும்பலை அப்படின்னு சொல்லும்போதே, இல்லை மாப்பிள்ளை, நீங்கள் ரொம்ப நல்லவருன்னு எனக்கு தெரியுது. இந்த கல்யாணத்தை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சுக்கணும், இல்லைனா கண்மணி வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை வரும் அப்படின்னு ராஜாங்கம் பேச ஆரம்பிக்க, மாமா நான் எவ்வளோ சொல்கிறேன், இந்த மாப்பிள்ளையை போய் நம்பிட்டு இருக்கீங்க. இவங்க எல்லாரும் உங்களை நம்ப வைக்கிறதுக்காக ஏமாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. கண்மணி வாழ்க்கையை பற்றி இவங்க யாருக்கும் அக்கறையே இல்லை. கண்மணி வாழ்க்கையில் பிரச்சனை வந்தால் பரவாயில்லன்னு தான் ஈஸ்வரி அவங்க சொந்தக்காரங்கன்னு சொல்லி இவங்க குடும்பத்தை நமக்கு அறிமுகப்படுத்தி இந்த கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும்னே நினச்சாங்க. நீங்கள் என்னடானா நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறீங்களே. இவரால் நிறைய பேர் அவமானப்பட்டு நின்றுருக்காங்க. சொல்லப்போனால் இவர் பெரிய பிஸ்னஸ் செய்கிறதா சொல்கிறாருல, இவரோட ஹோட்டலில் தான் நம்ம கருப்பண்ணன் தாமரை 2 பேருமே தங்கியிருந்து உண்மையை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டுங்களை போலீஸில் மாட்டி விட்டுருக்காங்க. அவங்க மூலமாக உண்மையெல்லாம் இங்கே 2 பேருக்கும் தெரிஞ்சிருச்சு. அவங்க இப்போ ஆதாரத்தோடு இங்கே வந்துட்டுருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் இந்த கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும்னு நினச்சா எப்படி? உண்மையாக சொல்கிறேன், இந்த மாப்பிள்ளை நல்லவரே இல்லை அப்படின்னு சொல்லும்போது உடனே அழுதுகிட்டே இருந்த கண்மணி சொல்கிறாங்க, அண்ணி நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மை தானே அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் கண்மணி, உண்மையாகவே. ஏன் உங்கள் அண்ணன் சேதுக்கிட்ட கூட சொன்னேன்,
இந்த மாப்பிள்ளைய பற்றி நீங்கள் போய் நல்லா விசாரிச்சு அப்புறமா இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணுங்கன்னு. ஆனால் எங்கே போய் என்ன விசாரிச்சாரோ தெரியல சேது. ஆனால் இப்போ இந்த கல்யாணம் வரைக்கும் வந்துருச்சு. இப்பயாவது என் தங்கச்சின்னு சொல்கிற நீங்கள் என்னை புரிஞ்சுக்கிட்டு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் சேது. எனக்காக இல்லை, உங்கள் தங்கச்சி வாழ்க்கைக்காக. இந்த மாப்பிள்ளை நந்தகுமாரை நம்பி கண்மணியை கல்யாணம் பண்ணி வச்சா அதுக்கப்புறம் ராஜாங்க மாமா ரொம்ப அவமானப்பட்டு நிற்பாரு. நீங்கள் தானே சொன்னீங்க என் அப்பா யார் முன்னாடியும் தலகுனியக்கூடாதுன்னு. அப்படி நீங்கள் உண்மையாகவே நினச்சா இந்த கல்யாணத்தை நீங்கள் தான் நிப்பாட்டணும் செய்து அப்படின்னு தமிழ்செல்வி சொல்கிறாங்க. உங்கள் அப்பாவுக்கு நீங்களே சொல்லி புரிய வைங்க. இன்னும் கொஞ்ச நேரம்தான். கருப்பண்ணை வந்துட்டாங்கன்னா அப்புறம் உண்மை என்னன்னு எல்லாருக்குமே தெரிய வந்துடும். அது வரைக்கும் இந்த மாப்பிள்ளை கண்மணி கழுத்தில் தாலி கட்டிடக்கூடாது. இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. நீங்கள் தான் இதுக்கு பொறுப்பாக இருந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு இங்கே தமிழ்செல்வி கோவமாக பேச ஈஸ்வரி வந்து கண் கலங்கிக்கிட்டே, மாமா நான் நம்ம குடும்பத்துக்காக நல்லது செய்யணும்னு என் சொந்தக்காரன் என் அண்ணன் கிட்ட கூட பேசி கண்மணியை கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்கன்னு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் தமிழ்செல்வி அவள் விருப்பத்துக்கு என்னென்னவோ சொல்கிறா. நீங்கள் பார்த்துட்டு அமைதியாக நிற்கிறீங்க. அப்போ என் மேலேயும் நான் பார்த்த அந்த மாப்பிள்ளை குடும்பத்து மேலேயும் நீங்கள் சந்தேகப்படுறீங்களா மாமா? நான் இப்படியெல்லாம் செய்வேனா? இந்த மாப்பிள்ளை நல்லவரே இல்லைன்னு தெரிஞ்சிருந்தும் நான் எப்படி கண்மணியோட வாழ்க்கையில் இந்த மாப்பிள்ளையை கொண்டு வரணும்னு நினைப்பேன். இல்லை நம்ம வீட்டுக்கு இவரை மருமகனாக்கணும்னு நினைப்பேன். நான் எந்த தப்பும் செய்யலை. மாப்பிள்ளையை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். தன்னுடைய அப்பாவோட பிஸ்னஸை எடுத்து மாப்பிள்ளை செய்கிறதுனால அவர் நல்லா சம்பாதிக்கிறாரு. குடும்பத்தில் உள்ள எல்லாரும் மாப்பிள்ளையால் தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட மாப்பிள்ளை கிடைக்க நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லாரும் கொடுத்து வச்சிருக்கணும். ஆனால் என்ன, கண்மணி வாழ்க்கையிலையும் நம்ம குடும்பத்திலையும் பிரச்சனை செய்யணும், நீங்கள் அவமானப்பட்டு நிற்கணுன்றதுக்காகவே தமிழ்செல்வி காலேஜுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் கண்மணியை இங்கே கூட்டிகிட்டு வந்து பிரச்சனை செஞ்சிட்ருக்கா. நம்ம வீட்டு பொண்ணுக்கு என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியாதா? இந்த தமிழ்செல்வி யாருன்னு இங்கே வந்து உண்மையை சொல்கிறேன்னு கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு நீங்களே வந்து ஒரு சரியான பதில் சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லி ராஜாங்கத்துக்கிட்ட ஈஸ்வரி கேட்குறாங்க. உடனே அப்பத்தா சொல்கிறாங்க, ராஜாங்கம் நாம் இம்புட்டு நேரம் பொறுமையாக இருந்துட்டோம். நம்ம கண்மணியும் மண்டபத்துக்கு வந்துட்டா. ஆனால் நம்ம வீட்டு மருமக தமிழ்செல்வி பொய் சொல்ல மாட்டான்னு உனக்கு தெரியும். நம்ம குடும்பத்துக்கு எம்பிட்டு நல்லது செஞ்சுருக்கான்னு உனக்கு தெரியும். ஏன் நம்ம சாவித்ரி தாமரை 2 பேரும் சேது செய்யாத தப்பை செஞ்சதா சொல்லி அவமானப்படுத்தினப்ப உண்மையை கண்டுபிடிச்சது தமிழ்செல்வி. இங்கே சேதுவுக்கு உதவியாக இருந்தது தமிழ்செல்வி. நம்ம குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைனாலே தமிழ்செல்வி தான் வந்து பிரச்சனையிலேருந்து நம்மளை வெளியில் கொண்டு வருது. அப்படி இருக்கும்போது இப்போ என்னவோ தமிழ்செல்வி சொல்கிறதுல ஏதோ உண்மை இருக்கும்னு நினைக்கிறேன். என்னதான் சேதுவுக்கும் தமிழ்செல்விக்கும் இப்போ பிரச்சனை இருந்தாலும் நம்ம குடும்பத்தை விட்டு கொடுக்காம உதவி செய்யணும்னு தன்னுடைய படிப்பை கூட பார்க்காம இங்கே வந்து நிற்கிறானா, கண்டிப்பாக மாப்பிள்ளை மேலே ஏதோ தப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் பொறுமையாயிரு. அங்கே வந்து தாமரையும் கருப்பும் வரட்டும். அவங்க என்ன ஆதாரத்தை கொண்டு வராங்கன்னு பார்ப்போம். அதுக்கப்புறமா இந்த கல்யாணத்தை செய்யணுமான்னு நம்ம முடிவெடுக்கலாமே. கண்மணிக்கும் இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. நம்ம வீட்டு பொண்ணு விரும்பின மாதிரி கல்யாணத்தை செஞ்சு வச்சாதானே அவ சந்தோஷமாக வாழ முடியும். ஆறுமுகத்தை வெளுத்து வாங்கி இங்கேருந்து அனுப்பிட்டீங்க. கண்மணியும் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது, நான் ஆறுமுகத்தை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி அழுதுட்ருக்கா. இதுக்கிடையில் இந்த மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க எப்படிப்பட்டவங்கன்னு நம்ம ஈஸ்வரியை நம்பினோமே தவிர்த்து மாப்பிள்ளை குடும்பத்தை பற்றி எதுவுமே விசாரிக்கலையே. அதனால் பொறுமையாக இருந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நீ கொஞ்சம் அமைதியாக இரு ராஜாங்கம். எந்த ஒரு முடிவையும் இப்போ எடுக்க வேண்டாம். தமிழ்செல்வி சொல்கிறதுல கண்டிப்பாக ஏதாவது ஒரு நியாயம் இருக்கும், உண்மை இருக்கும். அதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு அப்பத்தா சொல்ல இங்கே ஈஸ்வரி திருன்னு முழிக்கிறாங்க. மாப்பிள்ளை குடும்பத்தையே பார்த்துட்ருக்காங்க. உடனே மாப்பிள்ளையோட அப்பா, என்ன ஈஸ்வரி, உங்கள் மாமியார் இந்த தமிழ்செல்வி சேதுன்னு எல்லாருமே கண்மணிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆறுமுகத்தை தான் கண்மணிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு இவங்க முடிவெடுத்தா எங்கள் குடும்பத்தை எதுக்கு அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. நாங்கள் வேணும்னா இங்கேருந்து கிளம்பட்டுமா? எங்களுக்கு எந்த பணமும் வேண்டாம், சொத்து வேண்டாம். இந்த ராஜாங்கத்துக்கிட்ட ஈஸ்வரி நீங்களே பேசிக்கோங்க. நீங்கள் சொல்லி தானே நாங்கள் இந்த மண்டபத்துக்கு வந்தோம், இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டோம். இப்போ நாங்கள் அவமானப்பட்டு நிற்கிறத நீங்கள் பார்த்துட்டு அமைதியாக நிற்கிறீங்களே ஈஸ்வரின்னு சொல்ல, அண்ணே நானும் பேச வேண்டிய எல்லாத்தையும் பேசிட்டேன். இந்த தமிழ்செல்வி இடையில வந்து ஆதாரம் இருக்குது, மாப்பிள்ளையை பற்றின உண்மை எனக்கு தெரியும்னு கல்யாணத்தை நிப்பாட்ட இப்படி ஒரு வேலையை செய்வான்னு நான் எங்கே எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இல்லை எனக்கு தான் தெரியுமா என்ன நடக்க போதுன்னு தெரியலனே அப்படின்னு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் கண்மணி சொல்கிறாங்க, அப்பா எனக்கு கல்யாணமே வேண்டாம்ப்பா. நான் உங்கள் பொண்ணாவே நம்ம வீட்டில் இருந்துக்கிறேன். ஆனால் இந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ண மாட்டேன்ப்பா. எனக்கு வரும்போதே தமிழ்செல்வி அண்ணி சொன்னாங்க, இந்த மாப்பிள்ளை சரியில்லை, இவர் நல்லவரே இல்லைன்னு. அண்ணன்கிட்ட ஏற்கனவே சொல்லியும் அண்ணன் எதை பற்றியும் விசாரிக்காம கண்டுக்காமல் இருந்துட்டாரு. ஆனால் தமிழ்செல்வி அண்ணி எனக்காக இங்கே கருப்பண்ணனை அந்த மாப்பிள்ளையோட ஹோட்டலுக்கு அனுப்பிவிட்டு அங்கே ஒரு உண்மையவும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த உண்மை என்னன்னு தெரிஞ்சா நீங்கள் தாங்கிக்கவே மாட்டீங்கப்பா. இந்த மாப்பிள்ளை வேண்டாம், இவங்களை இங்கேருந்து அனுப்பிடுங்கப்பா. எந்த பிரச்சனையும் வேண்டாம், நம்ம வீட்டுக்கே கிளம்பிடலாம்ப்பா. நான் கல்யாணம் பண்ணால்
ஆறுமுகத்தை கல்யாணம் பண்ணுவேன். ஆனால் இந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிப்பேன்னு மட்டும் நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. யார் சொன்னாலும் அது நடக்கவே நடக்காது அப்படின்னு கண்மணி ரொம்ப கோவமாக பேசிட்டு இருக்காங்க. ராஜாங்கம் இப்போ என்ன செய்யன்னு தெரியாமல் ரொம்பவே குழப்பத்தில் இருக்க. உடனே சேது பேசுகிறாரு. ஆனால் ராஜாங்கம் எதையும் கேட்க தயாராகவும் இல்லை. இங்கே ராஜாங்கத்தோட சொந்தக்காரங்க அங்கே வந்து நின்று இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்ததுனால தமிழ்செல்வி இவ்வளோ பேசியும் எந்த ஆதாரத்தையும் நம்மக்கிட்ட காமிக்கல. ஆதாரமே இல்லாமல் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை பற்றி நம்ம தப்பாக பேசுகிறதும் அது ஒரு தப்பு தானே. எப்படியோ நம்ம கண்மணி செஞ்ச தப்பை புரிஞ்சுக்கிட்டு கண்மணி தான் எனக்கு மனைவியாக வரணும்னு மாப்பிள்ளை இம்பிட்டு ஆசைப்படும் போது அவர் நினச்ச மாதிரியே கல்யாணத்தை செஞ்சு வைக்காம இந்த ஆறுமுகத்தெல்லாம் எப்படி நம்ம கண்மணிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது? தமிழ்செல்வி பேச்சை கேட்குறத விட மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கிறாங்க. என்னதான் பேசினாலும் ரொம்ப பொறுமையாக இருக்கிறாங்க. அதனால் கண்மணியை இந்த ஈஸ்வரி பார்த்த மாப்பிள்ளைக்கே கல்யாணம் பண்ணி வச்சா நம்ம குடும்பத்துக்கு நல்லதுன்னு எங்களுக்கு தோணுது. ராஜாங்கம் பார்த்து சீக்கிரமா ஒரு நல்ல முடிவா எடுங்க. எம்புட்டு நேரம் நாங்கள் காத்துட்டு இருக்கிறது? இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா தெளிவா சொன்னீங்கன்னா நாங்கள் இங்கே நிற்கிறதா வேண்டாமான்னு முடிவெடுக்க முடியும்ல அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தரும் ஆமாம் எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. கல்யாணம் நடக்கும்னு தான் மண்டபத்துக்கு வந்தோம். இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை என்ன ராஜாங்கம், என்ன நடக்குதுன்னு ஒவ்வொருத்தரும் ராஜாங்கத்துக்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. ராஜாங்கம் யோசிக்கிறாரு. இந்த கல்யாணத்தை செஞ்சு வைக்கலாமா, இல்லை என்ன ஆதாரத்தை வந்து இந்த கருப்பு கொண்டு வரான்னு பார்ப்போமா? எனக்கு என் பொண்ணோட வாழ்க்கை முக்கியம். இதில் என்ன முடிவெடுக்குன்னு தெரியலன்னு யோசிக்கிறாரு ராஜாங்கம். கண்மணியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சி அவமானப்பட்டு எல்லாரும் வெளுத்து வாங்கின உடனே அங்கேருந்து மண்டபத்துலேருந்து வெளியில் வந்த ஆறுமுகம் அழுதுகிட்டே அங்கேருந்து போகும்போது அங்கே ஆதாரத்தோடு வந்துட்டுருக்க கருப்பு ஆறுமுகத்தை பார்த்துட்டு அண்ணே கொஞ்சம் வண்டியை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் என்ன ஆச்சு, ஏன் இந்த நிலமையில எங்கேருந்து வர அப்படின்னு கேட்கும்போது அண்ணே என்னை விடுங்க நான் எங்கேயாவது கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல உடனே தாமரை கேட்குறாங்க என்ன ஆறுமுகம் நீயும் அந்த கண்மணியும் விரும்புனீங்களா, அதனால் இம்புட்டு பிரச்சனை வந்துருச்சுன்னு எல்லாரும் வெளுத்து வாங்கி உன்னை அனுப்பிட்டாங்களா, இதெல்லாம் உனக்கு தேவையா? அது மட்டும் இல்லை உன் குடும்பம் நல்லா இருக்கணும்னு சேதுவும் ராஜாங்க மாமாவும் எவ்வளோ உதவி செஞ்சுருக்காங்க. உங்கள் அக்காவை காப்பாற்றுனது கூட கண்மணியும் ராஜாங்க மாமாவும் தான். எங்கள் குடும்பத்துக்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுட்டேன்ல, கண்மணியை நீ கல்யாணம் பண்ணிக்கிறதா? அதான் வெளுத்து வாங்கி அனுப்பியிருக்காங்க. செஞ்ச தப்பா புரிஞ்சுக்கிட்டு இனி வீட்டு பக்கமே வந்துடாத அப்படின்னு தாமரை சொல்கிறாங்க. உடனே கருப்பு என்ன ஆறுமுகம் நீ இப்படி செஞ்சிருந்தா சேதுக்கிட்ட சொல்லியிருக்கலாம், இல்லை என்கிட்டயாவது சொல்லியிருக்கலாம்ல. நீயா ஒரு முடிவெடுத்து இங்கே கண்மணியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு போனது தப்பு தானே. நல்ல வேளை தமிழ்செல்வி பார்த்து உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தா. ஆனாலும் நீ செஞ்ச தப்புக்கு இப்படி உன்னை வெளுத்து வாங்கி அனுப்பியிருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ வரியா, நான் கூப்பிட்டு போய் பேசுகிறேன் உனக்காகன்னு சொல்ல. இல்லை இனி யார் முகத்துலேயும் முழிக்க எனக்கு தகுதியே இல்லை. என்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க, என் மேலே எம்பிட்டு நம்பிக்கை வச்சாங்க. அந்த குடும்பத்தை அவமானப்படுத்திட்டு வந்துட்டேனேன்னு என்னால் தாங்கிக்க முடியல. அப்படியே நான் எங்கேயாவது கிளம்பி போகிறேன். இனி நான் உங்கள் வீட்டு பக்கமே வரமாட்டேன். என்ன கண்மணியை நான் உண்மையாகவே விரும்பினேன், கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். பணத்துக்காகவோ சொத்துக்காகவோ நான் ஆசைப்பட்டேன்னு சொல்லி என்னை எல்லாரும் அவமானப்படுத்திட்டாங்க. நான் உண்மையாகவே பணத்துக்கும் சொத்துக்கும் ஆசைப்பட்டு கண்மணியை விரும்பலை. என் அக்கா ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது பணம் இருந்தால் தான் என் அக்காவை காப்பாற்ற முடியுன்ற நிலைமையில இருந்தேன். அப்போ கண்மணி சொல்லி தான் ராஜாங்க ஐயா எங்கள் அக்காவுக்கு உதவி செஞ்சார். அந்த ஒரு நல்ல எண்ணத்தோட கண்மணிக்கிட்ட நன்றி சொன்னேன். ஆனால் கண்மணி என் குடும்பத்தையும் என்னையும் ஏற்றுக்கிறதா சொன்னாங்க. அவங்க நல்ல மனசு பிடிச்சிருந்தது. மற்றபடி பணத்துக்காகலாம் நான் ஆசைப்படலைனே. அதை அவங்கக்கிட்ட சொல்லி புரிய வைங்க. நான் சொல்ல வர எதையும் கேட்காம சாதாரண கார் டிரைவராக இருக்கிற நீ பணத்துக்காக எங்கள் வீட்டு பொண்ணை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கலான்னு நினச்சியான்னு எல்லாரும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என்னென்னமோ பேசிட்டாங்க. அதை தான் என்னால் தாங்கிக்க முடியல. அவங்க என்ன அத்தனை பேர் முன்னாடி வெளுத்து வாங்கினாங்க. அப்போ கூட நான் அதை பெருசாக நினைக்கல. நான் செஞ்ச தப்புக்கு தான் அனுபவிக்கிறேன்னு நினச்சேன். ஆனால் சொத்துக்காக ஆசைப்பட்டு அந்த குடும்பத்தை ஏமாத்துறதா சொன்னதை என்னால் தாங்கிக்க முடியலன்னு அப்படின்னு சொல்லி அழுகிறாரு. சரிப்பா, என்னதான் இருந்தாலும் நீயும் தப்பு பண்ணியிருக்க. கல்யாணத்துக்குன்னு கூப்பிட்டு வந்த பொண்ணை நீ பாட்டுக்கு கோயிலுக்கு கூப்பிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சா தப்பு தானே. சரி, நீ பெரியவங்ககிட்டையாவது இதை பற்றி பேசியிருக்கணும். ஆனால் நான் கூப்பிட்டு போய் உனக்காக பேசுகிறேன். இப்போ இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது ஆறுமுகம். மாப்பிள்ளை நல்லவரே இல்லை. இந்த கல்யாணம் நிற்க போகுது. நீ அங்கே இருந்தால் நல்லா இருக்கணும்னு சொல்ல உடனே தாமரை எதுக்கு மறுபடியும் எதுக்கு இந்த ஆறுமுகம் மண்டபத்துக்கு வரணும்? இந்த ஆறுமுகத்தை ராஜாங்க மாமாவோ இல்லை சேது மாமாவோ பார்த்தா பிரச்சனை அதிகமாக வரும். இங்கே கருப்பு அவன் வீட்டுக்கு கருப்பண்ண இங்கே ஆறுமுகம் அவன் வீட்டுக்கு போகட்டும். அதுக்கப்புறமா நம்ம பேசிக்கலாம். ஏன்னா எங்கள் அம்மா வேற இந்த கல்யாணம் நின்ன உடனே கண்மணிக்காக வேற மாப்பிள்ளையை பார்த்து வச்சுருக்காங்க. மறுபடியும் ஆறுமுகம் வந்தால் அப்புறம் தமிழ்செல்வி ஆறுமுகத்துக்கும் கண்மணிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா என்ன செய்கிறது அப்படின்னு ஆறுமுகம் மறுபடியும் மண்டபத்துக்கு வரவே கூடாதுன்றதுக்காக இப்படி தாமரை பேசிகிட்டு இருக்காங்க. கருப்பு சொன்னதை கேட்காம அழுதுகிட்டே ஆறுமுகம் அங்கேருந்து கிளம்பி போகிறத பார்த்துட்டு கருப்புக்கு ரொம்பவே மனசு வேதனையாக இருக்குது. என்ன தாமரை, ஆறுமுகம் என்ன வேற யாரோவா? நம்ம குடும்பத்தில் ஒருத்தனா தானே இருந்தான். அவன் செஞ்ச தப்பா நம்ம மன்னிக்க கூடாதா? நீ என்ன இப்படி பேசிட்ட?
கண்மணி ஆறுமுகத்தை விரும்புகிறதா இருந்தா கண்மணிக்கும் ஆறுமுகத்துக்கும் தானே கல்யாணம் நடக்கணும். நீ என்ன உங்கள் அம்மா கூட சேர்ந்து புதுசாக ஏதோ திட்டம் போடுற மாதிரி இருக்கு. ஆறுமுகத்தை பார்த்தா உனக்கு ரொம்ப கோவம் வருதே அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை கற்பனை. முதல்ல போய் நடக்க இருக்க கல்யாணத்தை நிப்பாட்டி உண்மை என்னன்னு சொல்லி அந்த மாப்பிள்ளைய முதல்ல வெளுத்து வாங்கணும். நீங்கள் வாங்கண்ணே. ஆறுமுகம் செஞ்ச தப்புக்கு அவன் அனுபவிக்கிறான். நாம் எதுக்கு இந்த ஆறுமுகத்துக்கு சப்போர்ட் பண்ணணும்? அப்படி சப்போர்ட் பண்ணால் ராஜாங்க மாமா நம்ம 2 பேரையும் சும்மா விடுவாரா என்ன? நீங்கள் வாங்கண்ணே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு அங்கேருந்து உடனே பேசி தாமரை மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு வராங்க. மண்டபத்தில் பெரிய பிரச்சனை நடக்க இங்கே ராஜாங்கம் என்ன செய்யன்னு தெரியாமல் நிற்கும்போது மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க அங்கே வந்து சேதுக்கிட்ட கேட்குறாங்க, என்னங்க என்ன நடக்குது இங்கே? உங்கள் தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ணி நான் தான் இங்கே கண்மணியை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சந்தோஷமாக வந்த என்ன அவமானப்படுத்துகிற மாதிரி இந்த தமிழ் செல்வி பேசுகிறாங்க. எல்லாரும் பார்த்துட்டு அமைதியாக நிற்கிறீங்க. இந்த கல்யாணம் நடக்கலைன்னா இப்பயே சொல்லிடுங்க. நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துட்டு கிளம்பி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே தாமரை வராங்க. மாமா இந்த கல்யாணம் நடக்கலல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ராஜாங்கம், கல்யாணம் ஒன்றும் நடக்கல, நீ எங்கேருந்து வரேன்னு கேட்க, இந்த மாப்பிள்ளையோட ஹோட்டலில் தான் நானும் கருப்பண்ணனும் தங்கியிருந்தோம். உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக போனேன் மாமா. நல்ல வேலை, இந்த மாப்பிள்ளை என்னெல்லாம் செஞ்சுருக்காரு தெரியுமா? இவரை நம்பி ஒருத்தவங்க ஏமாந்துருக்காங்க. அவங்க ஹோட்டலுக்கு மாப்பிள்ளையை பார்க்கறதுக்காக வந்திருந்தாங்க. இந்த நந்தகுமார் என்னவோ எனக்கு நாளைக்கு கல்யாணம், என்னை தேடி வர யாரையும் என்னால் பார்க்க முடியாதுன்னு சொல்லி அனுப்ப அவங்க அங்கேருந்து வெளியில் போனதை நாங்கள் பார்த்தோம். அவங்க என்னெல்லாம் சொன்னாங்க தெரியுமா? அது மட்டும் இல்லை, இந்த மாப்பிள்ளை ஹோட்டல் நடத்துகிறாருல, அந்த ஹோட்டலில் ஒவ்வொரு ரூம்லேயும் கேமரா வைக்கிறது மட்டும் இல்லாமல் அங்கே வரவங்களுக்கு இந்த நந்தகுமாரால் நிறைய பிரச்சனை. அது எல்லாமே போலீஸ் உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த உண்மை சொன்னது எல்லாமே மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டுங்க தான். அவரை வெளுத்து வாங்கிட்டாங்க தெரியுமா? அது மட்டும் இல்லை, நான் தங்கியிருந்த ரூம்லேயும் கேமரா வச்சு நான் என்ன செய்கிறேன்னு பார்க்க முயற்சி செஞ்சாங்க. சும்மா விடுவேனா நான்? அவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, யார் இந்த திட்டத்தை போட்டதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நானும் கருப்பண்ணனும் இவங்க ஃப்ரெண்டை போலீஸில் மாட்டி விட்டுட்டோம். எல்லாரும் வேற வழி இல்லாமல் உண்மையை சொல்லிட்டாங்க. இப்போ போலீஸ் தேடி வந்துட்டுருக்காங்க. இவங்க இங்கேருந்து கிளம்பவே கூடாது மாமா அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா சாவித்திரி சொல்கிறாங்க, என்ன ஈஸ்வரி, இம்பிட்டு நேரம் மாப்பிள்ளைக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசுனீங்க, மாப்பிள்ளை ரொம்ப நல்லவர் அப்படின்லாம் சொன்னீங்க. என் பொண்ணுக்கே இந்த நிலமைன்னா அங்கே வர ஒவ்வொருத்தருக்கும் இந்த நந்தகுமாரால் எம்பிட்டு பிரச்சனை வந்திருக்கும். எல்லா உண்மையும் மறைக்கணும்னு நினச்சிங்களா ஈஸ்வரி அப்படின்னு சாவித்திரி கேட்டது மட்டும் இல்லாமல், தாமரை என்னென்ன ஆதாரம் இருக்குது எல்லாத்தையும் சேதுவுக்கும் ராஜாங்க அண்ணனுக்கும் சீக்கிரமாக காமின்னு சொல்கிறாங்க. அங்கே அப்பத்தா மோகனா ராஜாங்கம் சேதுன்னு எல்லாரும் முன்னாடியும் அங்கே போலீஸ் வந்து இந்த நந்தகுமாரோட ஃப்ரெண்டை வெளுத்து வாங்கினது, அவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து நந்தகுமார் என்னெல்லாம் செஞ்சுருக்காருன்ற உண்மையை சொன்னதுன்னு அந்த ஆதாரத்தை காமிக்க எல்லாரும் அதை பார்த்துட்டு பேரெதிர்ச்சியோட மாப்பிள்ளையை பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ஒரு பொண்ணுக்கிட்ட உன்னை விரும்புகிறேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவங்களோட பணத்தெல்லாம் வாங்கிட்டு ஏமாத்துனது ஆதாரத்தோட தெரிய வருது எல்லாருக்கும். அப்போ பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி அடுத்தவங்களை ஏமாத்துற அளவுக்கு இந்த நந்தகுமார் இவ்வளோ வேலை செஞ்சுருக்கானா, இவன் எப்படி நல்ல மாப்பிள்ளையாக இருக்க முடியும்? இவனுக்கு எப்படி நம்ம கண்மணியை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு ஆறுமுகம் கூட நம்ம குடும்பத்தில் எல்லாருக்கும் நல்லது தான் செஞ்சான். ஆனால் இந்த நந்தகுமார் வந்து எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான். இவ்வளோ நேரம் தன்னை பற்றின உண்மை யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காக தமிழ்செல்வி இங்கே இருக்கக்கூடாதுன்னு பேசினது, தமிழ்செல்வி சொல்கிறது எல்லாமே உண்மை இல்லை அப்படின்னு பேசினது எல்லாமே பொய் தானா அப்படின்னு எல்லாரும் மாப்பிள்ளை குடும்பத்தையே பார்க்குறாங்க. உடனே மாப்பிள்ளையோட அம்மா, இல்லைங்க இதெல்லாம் உண்மை இல்லை, என் பையன் ரொம்ப நல்லவன், சொல்லப்போனால் மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டுங்க, என் பையனோட ஃப்ரெண்டுங்க எல்லாரும் ஏதோ போலீஸை பார்த்து பயந்துட்டு இப்படியெல்லாம் சொல்லிட்டாங்க, இதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சேது எதையும் கேட்காம அங்கே நின்றுட்டு இருந்த மாப்பிள்ளை பதில் பேசாமல் தலை குனிஞ்சு நிற்கிறத பார்த்த உடனே வெளுத்து வாங்க ஆரம்பிக்கிறாரு. என்ன இம்பிட்டு நேரம் தமிழ்செல்வி சொன்னதை பற்றி என்னென்னவோ பேசினேன், இந்த கல்யாணத்தை நானே நிப்பாட்டுறேன்னுலாம் சொன்னியே, இப்போ பதில் பேசு, உண்மையை சொல்லு, நீ இப்படிப்பட்ட தப்பெல்லாம் செஞ்சியா? அப்புறம் என்ன பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன்னு உன்னை நீயே பெருமையாக பேசிகிட்டு இருந்த, இதுதான் பிஸ்னஸ் செய்கிற லட்சணமா என்ன? உனக்கு இதை தவிர வேறு வேலையே இல்லைன்னு நினைக்கிறேன், அப்படி தானே? எத்தனை பேரை ஏமாத்திருக்க, இதில் நீ ஹோட்டல் நடத்துகிறதா வேற நல்ல பேர் வாங்கணும்னு உங்கள் அப்பா உன்னை விட்டு கொடுக்காம வேற பேசுகிறாரு, உன் குடும்பத்தையே சும்மா விட மாட்டேன்னு சொல்லி கருப்பு மாமா இவங்க யாருமே இங்கேருந்து கிளம்பக்கூடாது, போலீஸை வர சொல்லுங்கன்னு சொல்ல, என்ன மாப்பிள்ள நீ எங்களை பற்றி என்ன நினச்சிட்ருக்க? போலீஸை வர சொல்லிக்கிட்டு தான் இங்கே ஆதாரத்தோடு வந்தோம், நல்ல வேலை இம்பிட்டு நேரம் கல்யாணம் நடக்கலை.
அப்படின்னு சொன்ன உடனே தமிழ்செல்வியை பார்த்து கருப்பு சொல்கிறாரு, என்னம்மா தமிழ்செல்வி, இன்னைக்கு காலேஜுக்கு போகணும், நிறைய படிக்க வேலை இருக்குன்னு சொன்னேன். ஆனாலும் உன் மாமனார் வீட்டில் கண்மணிக்கு ஒரு பிரச்சனைன்னு உடனே தாங்க முடியாமல் இங்கே வந்து நிற்கிற பார்த்தியா? அதுதாம்மா இந்த குடும்பத்துக்கு நீ கொடுக்குற மதிப்பும் மரியாதையும். உன்னால தான் இந்த குடும்பத்துக்கு எல்லா நல்லதும் நடக்குது. ஆனால் யாரும் உன்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. தமிழ்செல்வி மட்டும் உண்மையை சொல்லலைன்னா இந்த மாப்பிள்ளையை பற்றி எங்களுக்கே தெரிஞ்சிருக்காது. மாப்பிள்ளையை பற்றின உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நாங்கள் போயிருக்கவும் மாட்டோம். சொல்லப்போனால் தமிழ்செல்வி எவ்வளோ பெரிய உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி செஞ்சுருக்கான்னு இப்போயாவது புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு கருப்பு சொல்லும்போது மாப்பிள்ளைய வெளுத்து வாங்குறாரு சேது. அப்பத்தான் உடனே தமிழ்செல்வியோட கையை பிடிச்சி, நான் அப்போவே சொன்னேன், என் பேத்தி தமிழ்செல்வி எது செஞ்சாலும் அது நல்லதுக்கு தானு. யாரும் என்னை கேட்கல. இப்போ புரியுதா எல்லாத்துக்கும்? தமிழ்செல்வி இந்த மாப்பிள்ளையை பற்றின ஆதாரத்தை கொண்டு வந்து இந்த குடும்பத்தோட லட்சணம் என்னென்னு புரிய வைக்கலனா இந்நேரத்துக்கு என் பேத்திக்கு கல்யாணம் நடந்திருக்கும். அப்புறம் கண்மணியோட வாழ்க்கையை நினச்சி பார்க்கவே முடியலையே. சரியான நேரத்துக்கு தமிழ்செல்வி வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுனா அப்படின்னு சொல்லி எனக்கு இப்போ ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. ராஜாங்கம், இதுக்கு மேலே பேசக்கூடாது. நம்ம இந்த மாப்பிள்ளைய போலீஸில் வந்து மாட்டி விட்டது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டு பொண்ணு கண்மணி ஆசைப்பட்ட மாதிரியே அந்த ஆறுமுகத்தை வர சொல்லி இப்போவே கல்யாணம் பண்ணி வைப்போம். அதுதான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. மற்றவங்க பேச்சை நம்ம கேட்கக்கூடாது. ஆறுமுகம், நான் சொல்கிறத கொஞ்சமாவது கேளு. அம்மா என்ன சொன்னாலும் சரியாக தான் இருக்கும், நீ எப்பயும் நம்புவியே. உன் பொண்ணோட கல்யாணத்தில் தமிழ்செல்வி எப்படி நல்லது செய்யணும்னு நினச்சாலோ அதே மாதிரி தான் நம்ம குடும்பத்துக்காக இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு ஆறுமுகத்தை வர சொல்லி ஆறுமுகத்தை நம்ம வீட்டு மருமகனாக்குனா எந்த தப்பும் இல்லை. நமக்கு கண்மணியோட வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்னு ஆறுமுகத்துக்கு அப்பத்தாவும் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. உடனே மோகனாவும் அதுதான் சரின்னு சொல்கிறாங்க. இங்கே உடனே அங்கே வந்த போலீஸும் இங்கே மாப்பிள்ளை குடும்பத்தை பற்றின எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு வந்ததால் மாப்பிள்ளைய வந்த உடனே வெளுத்து வாங்குறாங்க. அங்கே வந்த போலீஸ்கிட்ட சன்னாசி என்ன ஏதுன்னு கேட்க அப்போ தான் தெரிய வருது, இங்கே வந்து தாமரையும் கருப்பும் சொன்னது எல்லாமே உண்மைதான். அதனால தான் மாப்பிள்ளையை தேடி வந்திருக்கிறாங்க. இனி இவங்க வசமாக மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு எல்லாரும் நினைக்கும்போது மாப்பிள்ளை அவமானப்பட்டு நிற்க சேது சொல்கிறாரு, என் தங்கச்சி வாழ்க்கையில் பிரச்சனை செய்ய வீடு தேடி வந்து பொண்ணு கேட்க வந்தல்ல, அப்போவே இந்த உண்மை தெரிஞ்சிருந்தா நான் உன்னை சும்மா விட்டுருக்க மாட்டேன். இப்போ கூட போனா போதுன்னு அமைதியாக இருக்கிறதுக்கு காரணம் நீயா போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்ட. ஆனால் நீ வெளியில் வந்தாலும் நான் உன்னை சும்மா விட மாட்டேன். மாப்பிள்ளையோட குடும்பத்தை வெளுத்து வாங்கி அங்கேருந்து இது அனுப்ப போலீஸ் வந்ததுக்கப்புறமா இங்கே கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்காது, மாப்பிள்ளையவும் கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு ராஜாங்கத்துக்கு தெரிய வருது. உடனே தமிழ்செல்வியை பார்த்து ராஜாங்கம் சொல்கிறாங்க, நல்ல வேலை, தமிழ்செல்வி சரியான நேரத்தில் வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட நமக்கு உதவி செஞ்சுருக்காங்க. தமிழ்செல்வி இந்த உண்மையை சொல்லி மாப்பிள்ளையை பற்றின லட்சணத்தை கண்டுபிடிக்க சொல்லலைன்னா மாப்பிள்ளை ரொம்ப நல்லவர்னு நானும் நினச்சிட்டு இருந்திருப்பேன், இந்த கல்யாணத்தையும் நடத்தி வச்சுருப்பேன் அப்படின்னு கண் கலங்கி நிற்க, அதான் நான் சொன்ன மாதிரி எல்லாம் நல்ல விதமாக நடந்துருச்சுல்ல. இனி கண்மணியோட வாழ்க்கையில் நல்லது நடக்கணும்னா ஆறுமுக அண்ணனையே கல்யாணம் பண்ணி வைங்க மாமா. என் மேலே உங்களுக்கு கோபம் இருக்கலாம், நான் இங்கே வந்து இப்படி பிரச்சனை செஞ்சு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு நினச்சது தப்புன்னு கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனாலும் எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு சொல்ல உடனே அப்பத்தா சொல்கிறாங்க சன்னாசியை பார்த்து, இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஈஸ்வரி. செய்கிற தப்பெல்லாம் செஞ்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி அமைதியாக நிற்கிறா. எத்தனை முறை நாங்கள் கூட கேட்டோம், மாப்பிள்ளை நல்லவர் தானா விசாரிச்சியான்னு. என் அண்ணன் குடும்பத்தை பற்றி நான் விசாரிக்கிறதான்னு சொன்னாலே இப்போ பாத்தியா சன்னாசி அப்படின்னு சொல்ல ஈஸ்வரியை வெளுத்து வாங்குறாரு சன்னாசி. பாருங்கண்ணே, நம்ம குடும்பத்தில் பிரச்சனை செஞ்சது இந்த ஈஸ்வரியால் இருந்திருக்கா? எனக்கு கூட இதெல்லாம் தெரியாதுண்ணே. ஈஸ்வரி செஞ்ச தப்பை நானும் செஞ்ச மாதிரி நீங்கள் நினச்சிடாதீங்கண்ணே. நம்ம குடும்பத்துக்கு இப்படி அவமானத்தை இந்த ஈஸ்வரி தேடி தருவான்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சன்னாசி ரொம்ப கோபமாக பேசிகிட்டு இருக்கும்போது சேது சொல்கிறாரு, அப்பா அதான் இந்த மாப்பிள்ளை எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுக்கிட்டு போலீஸ் தேடி வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்களேப்பா. இப்போ இந்த கல்யாணம் நின்னதுக்கு நம்ம சந்தோஷம்தான் படணும். இந்த மாப்பிள்ளையை மட்டும் கண்மணிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருந்தா கண்மணியோட வாழ்க்கை சந்தோஷமாக இருந்திருக்கும். இப்போ புரிஞ்சுக்கோங்க, கண்மணி இங்கே ஆறுமுகத்தை விரும்பினது தப்பு இல்லையே. நல்ல வேலை, தமிழ்செல்வியால் உண்மை என்னன்னு தெரிஞ்சுது. இப்பயும் சொல்கிறேன், நான் போய் ஆறுமுகத்தை கூட்டிகிட்டு வரேன். ஆறுமுகத்துக்கும் இங்கே கண்மணிக்கும் கல்யாணத்தை செஞ்சு வைங்கப்பா அப்படின்னு தன்னுடைய தங்கச்சிக்காக சேது பேசுகிறாரு. உடனே தாமரை சொல்கிறாங்க, சேது மாமா என்ன பேசுகிறீங்க? அந்த ஆறுமுகம்லாம் ஒரு ஆளுன்னு கண்மணியை கல்யாணம் பண்ணிக்க அவனுக்கு என்ன தகுதி இருக்குது? ஆறுமுகம் சாதாரண கார் டிரைவர். நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்னு பேச, நீ இதில் தலையிடாத. நீ என் தங்கச்சிக்கு நல்லது செஞ்சுருக்க,
அதுக்குன்னு நீ சொல்கிற எல்லாத்தையும் கேட்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லைன்னு சொல்கிறாரு சேது. உடனே தாமரை ராஜாங்க முன்னாடி நின்று சொல்கிறாங்க, என்னம்மாம்மா, நம்ம குடும்பத்துக்காக நான் எவ்வளோ பெரிய உண்மையை கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கேன். என்ன பெருமையாக பேசாமல் தமிழ் செல்விக்கு எல்லாரும் நன்றி சொல்லிட்டு இருக்கீங்க. நான் மட்டும் அந்த மாப்பிள்ளையோட ஹோட்டலுக்கு போகாமல் இருந்தா மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டுங்களை அங்கே போலீஸ்கிட்ட மாட்டி விட்டு உண்மையை கண்டுபிடிச்சிருக்க முடியுமா? நான் எவ்வளோ புத்திசாலித்தனமாக வேலை செஞ்சுருக்கேன். நீங்கள் என்னடானா என் பேச்சை கேட்காம இருக்கீங்க. மாமா, சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. நம்ம சொந்தக்காரங்க கூட இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு பேசுவோம். அவங்க பையன் கூட நல்லா படிச்சிருக்காரா. நம்ம கண்மணிக்கு அவங்க பையனை கல்யாணம் பண்ணி வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். அம்மா, என்னம்மா பார்த்துட்டு அமைதியாக நிற்கிறீங்க? மாமா கிட்ட சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது ஈஸ்வரி அவமானப்பட்டு அழுதுகிட்டே நிற்கிறாங்க. தமிழ் செல்வியை பார்த்து முறைச்சிக்கிட்டே நிற்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் பார்த்த மாப்பிள்ளையோட கண்மணிக்கு கல்யாணம் நடந்திருக்கும். நான் நினச்சது எல்லாமே நடந்திருக்கும். பணம் சொத்துன்னு எனக்கும் கிடச்சிருக்கும். நான் சித்ரா போஸ்ன்னு எம்பிட்டு சந்தோஷமாக இருந்திருப்போம். அது எல்லாமே கிடைக்காம செஞ்சிட்டாலே இந்த தமிழ் செல்வி. இதை ஒரு காரணமாக வச்சு இந்த சாவித்ரி அவள் பார்த்த மாப்பிள்ளைய இந்த கண்மணிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினைக்கிறா. அதுவும் நடக்கவே கூடாது. எனக்கு பெருசாக லாபம் கிடைக்க போகுதுன்னு சந்தோஷமாக இருந்தேன். அதுக்குள்ளே ஒவ்வொருத்தரும் ஆதாரத்தை கொண்டு வரேன்னு சொல்லி இதில் இந்த தாமரை நல்ல பேர் வாங்க என்ன வேலையெல்லாம் செஞ்சுருக்கா. ஈஸ்வரி வேணும்னே திட்டம் போட்டு என்னை அவமானப்படுத்திட்டாங்களே. இவங்களெல்லாம் நம்பிட்டு இருந்தது என்னுடைய பெரிய தப்பு அப்படின்னு ஈஸ்வரி சித்ரா 2 பேரும் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. சித்ராவை பார்த்து சன்னாசி கேட்குறாரு, என்ன சித்ரா, ஈஸ்வரி மட்டும்தான் இப்படி திட்டம் போட்டாளா, இல்லை நீ உங்கள் அம்மா கூட சேர்ந்து இப்படி ஒரு வேலையை செஞ்சியான்னு கேட்க, அப்பா இல்லைப்பா, அம்மா செஞ்சது எதுவுமே எனக்கு தெரியாதுப்பா. மாப்பிள்ளை ரொம்ப நல்லவர் நானும் நினச்சிட்டு இருந்தேன். மாப்பிள்ளையை பற்றி தெரிஞ்சா நானே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டியிருப்பேன், உண்மையை சொல்லியிருப்பேன். எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா அப்படின்னு சித்ராவும் அவமானப்பட்டு நிற்கிறாங்க. தாமரையும் சாவித்திரியும் அவங்க பார்த்த மாப்பிள்ளைய கண்மணிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு இந்த கல்யாணம் நின்ன உடனே ரொம்ப சந்தோஷமாக ராஜாங்க மனசை மாற்ற பேசுகிறாங்க. உடனே அங்கே வந்து செய்து சொல்கிறாரு, போதும் போதும், நான் இனி யாரையும் நம்ப தயாராக இல்லை. என் தங்கச்சியோட கல்யாணம் நடக்கணும்னா அதுக்கு ஆறுமுகம் இங்கே வரணும். நீங்கள் பார்த்த மாப்பிள்ளையவும் நான் கண்டிப்பாக இங்கே கண்மணிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கவே மாட்டேன். போதும் அத்தை, என் வாழ்க்கையில் பிரச்சனை செஞ்ச மாதிரி நீங்களும் ஈஸ்வரி சித்தி மாதிரி திட்டம் போட்டு இங்கே என் தங்கச்சி வாழ்க்கையில் பிரச்சனை செய்ய மாட்டீங்கன்னு உங்களை எப்படி நம்புறது? நான் செய்யாத தப்பு செஞ்சதா சொல்லி 2 பேரும் என் குடும்பத்தை ஏமாத்துனீங்க. உங்கள் பேச்சை நம்பி என் அப்பா என்ன என் பக்கம்தான் உண்மை இருக்குன்னு தெரிஞ்சுக்காம என்னென்னவோ பேசினாரு. என் அப்பா கூட நம்பலை. ஆனால் தமிழ் செல்வி மட்டும்தான் என்னை நம்புனா, உண்மை என்னன்னு நிரூபிச்சா. அதனால் நானும் தமிழ் செல்வி பேச்சையே கேட்டு ஆறுமுகத்தை கூட்டிகிட்டு வந்து கண்மணிக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேனே தவிர்த்து இனி நீங்கள் பார்க்குற மாப்பிள்ளைய நான் என்றைக்கும் என் தங்கச்சி கண்மணிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் என் தங்கச்சி கண்மணி மனசில் என்ன இருக்கோ அதை தான் நான் நடத்தி வைப்பேன். அப்பா, நான் சொல்கிறத கேளுங்க. உங்கள் தங்கச்சியவோ இல்லை இந்த ஈஸ்வரியவோ நம்பி நம்ம ஏமாந்த வரைக்கும் போதும்ப்பா. சொந்தக்காரங்களை நம்பி நம்பி நம்ம தலை குனிஞ்சு அவமானப்பட்டு தான் நிற்கிறோம். இப்போ தமிழ் செல்வி நமக்கு பெரிய நல்லது செஞ்சுருக்கா. ஆறுமுகத்தை கூட்டிகிட்டு வந்து நானே என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு ஆறுமுகத்தை தேடி சேது அங்கே கிளம்புறாரு. எல்லார் முன்னாடியும் சேது தெளிவாக தன்னுடைய முடிவை சொல்லிட்டு போனதால் இங்கே தமிழ் செல்வி சந்தோஷப்படுறாங்க. கருப்பு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட அவ்வளோ நேரம் அழுதுட்டு இருந்த கண்மணி ரொம்ப சந்தோஷமாக மோகனா கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறாங்க. அம்மா, என்னை மன்னிச்சிருங்கம்மா. என் மனசில் என்ன இருக்குன்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தா இந்த கல்யாண ஏற்பாடை நீங்கள் செஞ்சுருக்கவும் மாட்டீங்க. அப்பாவும் இத்தனை பேர் முன்னாடி அவமானப்பட்டு நின்றுக்க மாட்டார். இது எல்லாமே என் தப்புதாம்மா, என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு அழுகிறாங்க. இங்கே ராஜாங்கம் கண் கலங்கி நிற்க உடனே அங்கே போன கண்மணியும், அப்பா நீங்களும் என்னை மன்னிச்சிருங்க. நான் என் மனசில் என்ன இருக்குன்னு சொல்ல ரொம்ப பதட்டமாக இருந்தது. அதனால தான்ப்பா உண்மையை சொல்லலை. இத்தனை பேர் முன்னாடி நீங்கள் என்னால் தலை குனிஞ்சு நின்றுட்டீங்கப்பா அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாங்க. போதும் கண்மணி, என் அண்ணன் கண் கலங்கி நிற்கிறாரு. அதுக்கு காரணம் நீ தான். சேதுவும் இப்படி தான் தனக்கு பிடிச்ச கல்யாணம் தான் நான் செஞ்சுப்பேன்னு சொல்லி குடும்பத்தை அவமானப்படுத்தினான். அதே மாதிரி நீயும் முடிவெடுத்துட்டல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, அண்ணன் நான் சொல்கிறத கேளுண்ணே, நீ மாப்பிள்ளைய அங்கே இங்கேன்னு இனி தேட வேண்டாம். அவங்கள இந்த கல்யாணத்துக்கே நான் வர வச்சிருக்கேனே. நீ மாப்பிள்ளைய பார்த்தா உனக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஈஸ்வரி மாதிரி நான் உன்னை ஏமாத்துவேனா? நான் உன் தங்கச்சிண்ணே. நீ என்னை நம்பலைனாலும் இந்த விஷயத்தில் நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுண்ணே. நமக்கு ஏற்ற மாதிரி, நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி மாப்பிள்ளைய நான் பார்த்து வச்சுருக்கேன். கண்மணிக்கு அந்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைனேன்னு சொல்லும்போது சேது ஒரு முடிவெடுத்ததுக்கு அப்புறமா அதை நான் மாற்றி பேச போகிறதே கிடையாது. ஈஸ்வரி, இந்த விஷயத்தில் நீ தலையிடாத. இது என் பொண்ணோட வாழ்க்கை. ஈஸ்வரியை நம்பி நான் ஏமாந்து இம்பிட்டு தூரம் அவமானப்பட்டு நிற்கிறேன். உன்னையும் நம்பி நான் ஏமாற விரும்பலை. நீ எந்த மாப்பிள்ளை இந்த கல்யாணத்துக்கு வர சொன்னியோ அப்படியே அந்த குடும்பத்தில் உள்ளவங்களை இங்கேருந்து கிளம்பி போக சொல்லு. யாரையும் பார்க்க நான் தயாராகவே இல்லை. நீங்கள் எல்லாரும் பணத்துக்காகவும் என்னுடைய சொத்துக்காகவும் ஆசைப்பட்டு என் பொண்ணு வாழ்க்கையில் இம்புட்டு பெரிய பிரச்சனை செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. எல்லாரும் என்னுடைய சொந்தக்காரங்கன்னு உங்கள் எல்லாரையும் நல்லா பார்த்துக்கணும்னு நினச்சேன். அதான் எல்லாரும் ஒரே வீட்டில் இருக்கவே நான் ஒத்துக்கிட்டேன். ஆனால் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன்,
நீங்கள் இருக்கிற இடத்துல நான் இருக்கக்கூடாது, நான் இருக்கிற வீட்டில் நீங்கள் யாரும் இருக்கக்கூடாதுன்னு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். என் குடும்பத்தை மட்டும்தான் இனி நான் பார்த்துக்க போகிறேன். உங்களுக்கெல்லாம் உதவி செய்யணும்னு உங்கள் எல்லாரையும் என் குடும்பமாக நினச்சது என்னுடைய தப்புன்னு இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சன்னாசியை பார்க்க சன்னாசி ஈஸ்வரியால் பதில் பேச முடியாமல் கண் கலங்கி தலை குனிஞ்சு நிற்கிறாரு. உடனே கண்மணி ஈஸ்வரியை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. சித்தி, நான் ஏதாவது தப்பு செஞ்சா என்கிட்ட சொல்லியிருக்கலாம். அதுக்குன்னு என் வாழ்க்கையில் பிரச்சனை செஞ்சு நீங்களும் இங்கே சித்ரா போசுன்னு நல்லா இருக்கிறதுக்காக இப்படி ஒரு ஏற்பாடை செஞ்சிட்டீங்கல்ல. இனி உங்களை நான் சித்தின்னு கூட கூப்பிட மாட்டேன். உங்கள் முகத்திலேயே முழிக்க மாட்டேன். எனக்கு கல்யாணம் ஏற்பாடு செய்ய நீங்கள் அவசரப்பட்டப்பவே நான் சந்தேகப்பட்டேன். ஆனால் இப்படி ஒரு மாப்பிள்ளை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சிங்கல்ல, என் முகத்திலேயே நீ முழிக்காதீங்க. எங்கள் அப்பா சொன்ன மாதிரி இனி எங்கள் வீட்டில் தங்குறதுக்கு உங்களுக்கு நாங்கள் இடம் கொடுக்க போகிறதும் இல்லை. எங்கள் வீட்டை விட்டே நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க கண்மணி. மண்டபத்தில் நடந்த பிரச்சனையால் ரொம்பவே அவமானப்பட்டு தன்னுடைய வீட்டுக்கு வந்த ஆறுமுகம் தன்னுடைய குடும்பத்தை நினச்சி ரொம்பவே அழுகிறாரு. இனி இங்கே இருக்கக்கூடாது, வேற எங்கேயாவது போயிடணும்னு தன்னுடைய அக்கா பொண்ணுன்னு அவங்கள கூட்டிட்டு அங்கே வெளியில் வரும்போது அங்கே சேது வந்து நிற்கிறாரு. சேதுவை பார்த்து ஆறுமுகம் அழுகிறாரு. அண்ணே, என்னை தப்பாக நினைக்காதீங்க. இனி நான் உங்கள் வீட்டு பக்கமே வரமாட்டேன். நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரியே உங்கள் தங்கச்சிக்கு அந்த வசதியான மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைங்கண்ணே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ஆறுமுகம், என்னை தப்பாக நினைக்காத, என்னை மன்னிச்சிரு. என் தங்கச்சி உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு இன்னும் நாங்கள் உனக்காக தான் காத்துட்ருக்கோம். சொல்லப்போனால் நாங்கள் தான் உன்னை புரிஞ்சுக்காமல் வெளுத்து வாங்கி அங்கேருந்து அனுப்பிட்டோம். அந்த மாப்பிள்ளை நல்லவரே இல்லைன்னு தமிழ்செல்வி ஆதாரத்தோட உண்மையை நிரூபித்ததுனால என் தங்கச்சி கண்மணியோட கல்யாணம் நின்றுச்சு. நீ தான் வந்து என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்க சேது அண்ணன்னு கேட்க நடந்த எல்லாத்தையுமே சொல்ல உடனே ஆறுமுகத்துக்கிட்ட மன்னிப்பும் கேட்குறாரு சேது. என் குடும்பத்தில் உள்ளவங்க கோவத்தில் உன்னை தெரியாமல் இப்படி பேசிட்டாங்க. நீ சொத்துக்காகவோ பணத்துக்காகவோ ஆசைப்படலை. உண்மையாகவே என் தங்கச்சியை விரும்பியிருக்க. அதனால் கண்மணியோட வீட்டுக்காரராக நீ தான் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டு உன்னை பார்க்க வந்திருக்கேன். என்னை மன்னிச்சு என் தங்கச்சியை பார்க்க வருவியான்னு கேட்க, அண்ணே, நீங்கள் கூப்பிட்டு நான் வராமல் இருப்பேனா? ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ஆறுமுகம் அவரோட அக்கா பொண்ணுன்னு எல்லாரும் மண்டபத்துக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே மணமேடையில் ஆறுமுகம் வருவாருன்னு காத்துட்ருக்காங்க. இங்கே வந்து கண்மணி பக்கத்தில் தமிழ்செல்வி சந்தோஷமாக நின்றுட்டுருக்காங்க. ஆறுமுகத்தை அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்த சேதுவும் அவரையும் மணமேடையில் உட்கார வைக்க கண்மணி சிரிச்சுக்கிட்டே ஆறுமுகத்துக்கிட்ட சொல்கிறாங்க, என்னால் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை, என்னை மன்னிச்சிருங்க ஆறுமுகம்னு சொல்ல, அதான் நம்மளை பற்றி எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல, இனி ரொம்ப சந்தோஷமாக நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் கண்மணின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தமிழ்செல்வி கூட சேதுவும் ஒன்றா நின்று இந்த கல்யாணத்தை ரொம்ப நல்லபடியாக நடத்தி வைக்கிறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்ருக்க அப்பத்தா, மோகனா, ராஜாங்கம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வந்த எல்லாருமே எப்படியோ இந்த கல்யாணம் நின்றுன்னு நினச்சோம். சரியான நேரத்தில் இந்த கண்மணிக்கு பிடிச்ச மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வந்து இந்த தமிழ்செல்வியும் சேதுவும் ஒன்றாவே இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சுட்டாங்கன்னு அங்கே மண்டபத்தில் கல்யாணத்துக்காக வந்த எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக பார்த்துட்ருக்காங்க. கண்மணிக்கும் ஆறுமுகத்துக்கும் நல்லபடியாக கல்யாணமும் முடியுது. அவமானப்பட்ட ஈஸ்வரி, சாவித்ரி 2 பேரும் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. உடனே இங்கே வந்து ஆறுமுகமும் கண்மணியும் எல்லார்கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. இதை பார்த்த இங்கே வந்து சேதுவும் தமிழ்செல்விக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. உன்னை நான் எப்பயுமே தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நீ செய்ய வர நல்லதை கூட புரிஞ்சுக்காமல் என்னென்னவோ பேசிட்டேன். இத்தனை பேர் முன்னாடி உன்னை அவமானப்படுத்திட்டேன். என் தங்கச்சி வாழ்க்கை இப்போ சந்தோஷமாக இருக்குது. ஆறுமுகத்துக்கும் இங்கே கண்மணிக்கும் கல்யாணம் நடந்திருக்குன்னா அதுக்கு காரணமே நீ தான் தமிழ்செல்வி. சொல்லப்போனால் நான் தான் உன்னை எப்பயுமே தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உன்னை ஏற்றுக்காமல் எவ்வளவோ உன் மனசை வேதனைப்படுத்திட்டேன். இனி அப்படி நடக்கவே நடக்காது. என் மனைவியா நீ எப்பயும் என் கூட என் வீட்டுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல, உண்மையாகவே மனசு மாறிட்டீங்களா, இல்லை மறுபடியும் என்னை வெளியில் அனுப்புறதுக்கு ஏதாவது திட்டம் போடுவீங்களான்னு கேட்குறாங்க தமிழ்செல்வி. இல்லவே இல்லை, நான் பழைய சேது இல்லை. நீ செஞ்ச ஒவ்வொன்றையும் பார்த்து உண்மையாகவே நான் மனசு மாறிட்டேன்னு அங்கேயே சேதுவும் தமிழ்செல்வியும் மனசு மாறி ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக ஒன்று சேர்றாங்க. தமிழ்செல்வி இந்த கல்யாணத்துக்கு வரமாட்டேன்னு சொன்னா, ஆனால் இப்போ தமிழ்செல்வியால் தான் கண்மணியோட கல்யாணம் நடந்திருக்கு. சேதுவும் தமிழ்செல்வியும் ஒன்றாவே நின்று இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சுருக்காங்கன்னு அப்பத்தாவுக்கும் மோகனாவுக்கும் அவ்வளோ சந்தோஷம். உடனே மலர் சொல்கிறாங்க, நீ செஞ்ச நல்லதால் உனக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சிருக்கு. இதை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீயும் இங்கே வந்து சேது மாமாவும் எப்பயும் இதே மாதிரி சந்தோஷமாக இருக்கணும்னு மலரும் சொல்லி வாழ்த்து சொல்கிறாங்க. இங்கே கண்மணியவும் ஆறுமுகத்தையும் கல்யாணம் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அந்த சமயம் சேது தன்னுடைய மனைவி தமிழ்செல்வியோட கையை பிடிச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக உரிமையோடு கூட்டிகிட்டு போகிறாரு. அதே சமயத்தில் ராஜாங்கம் எடுத்த முடிவுக்காக ஈஸ்வரி, சாவித்ரி, தாமரை, சித்ரான்னு அவமானப்பட்டு தமிழ்செல்வி சின்ன மருமகளாக ராஜாங்கம் வீட்டுக்கு போகும்போது இவங்க எல்லாரும் செஞ்ச தப்புக்கு ஈஸ்வரி, சாவித்ரியை வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிடுறாரு ராஜாங்கம். இனி எனக்கு என் குடும்பம் தான் முக்கியம், என் பையனோட வாழ்க்கை தான் முக்கியம், என் மருமகளோட வாழ்க்கை முக்கியம்
அப்படின்னு கண்மணி ஆறுமுகத்தோட கல்யாணத்தை செஞ்சு வச்ச தமிழ் செல்வியவும் இங்கே வந்து சேதுவையும் ஒன்று சேர்த்து வச்சு தன்னுடைய குடும்பத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு ராஜாங்கம். தமிழ் செல்வியும் சேதுவும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஆனால் ராஜாங்க மாமா நாங்கள் செஞ்ச தப்பை புரிஞ்சுக்கிட்டு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டதால நாங்கள் இனி இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு இப்படி ஒரு முடிவெடுத்துட்டாரேன்னு அங்கே வீட்டில இருந்து வெளியில வந்த ஈஸ்வரி, இங்க தாமரை, சாவித்திரி, சித்ரான்னு எல்லாரும் அவமானப்பட்டு நிக்கிறாங்க. கண்மணியும் ஆறுமுகமும் நாங்க நினைச்ச மாதிரியே எங்களுக்கு நல்லபடியா கல்யாணம் நடந்துச்சுன்னா அதுக்கு காரணம் தமிழ்செல்வியும் சேதுவும் தான் அப்படின்னு ராஜாங்க முன்னாடி தமிழ்செல்வி கிட்டையும் சேது கிட்டையும் ரொம்ப சந்தோஷமா நன்றி சொல்றாங்க கண்மணியும் ஆறுமுகமும். இப்படி இங்க சேதுவும் தமிழ்செல்வியும் ஒன்று சேர்ந்தது மட்டும் இல்லாம கண்மணிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்கா தமிழ்செல்வின்னு சந்தோஷப்படுறாங்க அப்பத்தா.